ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேர்ள்ஸ்க்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் லைஃப்பில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் யாருமே இது சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. உண்மையிலே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃப்க்கும் சரி, உங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் கஷ்டப்படவும் தேவையில்லை, ஸ்ட்ரெஸ் ஆகவும் தேவையில்லை, அண்ட் ஃபீல் பண்ணவும் தேவையில்லைங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சீட்டு கட்டுதல், பெண் குழந்தைங்களுக்கு செல்வ மகள், அப்புறமா கிராசரி ஐட்டம்ஸ் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குறது, அப்புறமா மில்க் அவாய்டு பேக்கெட் மில்க்கு, அவாய்டு ஹோட்டல் ஃபுட்டு, அன்னெசரி ஷாப்பிங், அப்புறமா டெவலப் யுவர் ஸ்கில்லு, அப்புறமா பேக்கரி ஐட்டம்ஸு, அப்புறமா பாருங்கள் அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள், அன்னெசரி ஷாப்பிங் பாருங்கள் 6th பாயிண்ட்டு. அப்புறமா டெவலப் யுவர் ஸ்கில்லு, அப்புறமா ஹேண்ட் கிராஃப்ட்டு, டெய்லரிங்கு, பேகு, இந்த மாதிரி. ஸோ அப்புறமா நெகட்டிவ் பீப்புளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா டிபார்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது டீட்டெயில்டாக ஒரு பாயிண்ட்ஸுமே நான் கிளியராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 20 நிமிஷம் உங்கள் லைஃப்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேரண்டியாக சொல்கிறேங்க. 100% ஷூராக சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள் போதும். ஸோ தேங்க்யூங்க. நிறைய கிளியராக சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வைஸ் ஒவ்வொன்றுமே என்ன ரீசன், ஏன் செய்யணும், எதனால் இந்த பிரச்சனை வருது, கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும், கேர்ள்ஸ் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி பெண்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னு கூட சொல்லலாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்தது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணுங்க என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும், எப்படி லைஃப் ரன் பண்ணுறதுன்றதெல்லாம் ஓவராலாக ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மந்த்லி வைஸ் ஒரு சீட்டு கட்டலாங்க. இல்லைன்னா ஒரு நகை சீட்டு போடலாம். ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னா நம்ம நகை சீட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா சீட் மந்த்லி ஒரு 2000 இல்லை 5000 நம்ம சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மிச்சம் பண்ணி நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது நகை சீட்டாக போடலாம். நகை சீட்டு கூட மாதம் 1000 ரூபாய் போடலாம், இல்லை 500 போடலாம், இல்லை 5000 போடலாம். ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ப அந்த மாதிரி போடலாங்க. அப்புறமா சீட்டு கட்டுறதுன்றது இன்றைக்கி இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நகை சீட்டுமே அப்படி தாங்க. நகை விற்கிற விலைக்கு நம்மளால் நகை சீட்டு நகை நம்ம ஒரே டைம் போய்ட்டு 5 பவுன் 10 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எடுக்க முடியாது. இதே நகை இதே நம்மளால் ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 1/4 பவுனோ அது மாதிரி ஒரு காயின் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது அப்பப்போவே செலவு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து சேவ் பண்ணி ஒரு 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராசரி ஐட்டம் வாங்க போனால் அதில் ஒரு 500 1000 மிச்சம் பண்ணி சீட்டுக்குன்னு ஒரு சம் அமௌண்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் ஒரு 2000 ரூபாய் சீட்டுக்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற 8000 ரூபாய் வச்சு தான் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி அலாட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சீட்டு கட்டுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நகை சீட்டாக போட்டு விடுங்க. கேர்ள் பேபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்துக்கு இப்போலாம் ஸ்கீம் நிறைய வந்துடுச்சுங்க. ஸோ நகை சீட்டு மந்த்லி ஒரு 500 இல்லை ஒரு 1000 5000 2000 நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம 2000 3000 அப்படின்னு சொல்லி கட்டலாம். ஸோ நம்ம 500 கூட கட்டலாங்கங்க. 500 கட்டினீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற ரேட்டுக்கெல்லாம் ஒரு கிராம் 12,000 நினைக்கிறேன். 12,000 13,000 வரைக்கும் வந்துடுச்சுங்க ஒரு கிராமு. ஸோ நீங்கள் நகை சீட்டாக போடுறதும் நல்லதுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 1 கிராம் 2 கிராம் அப்படி எடுத்து வச்சா கூட ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொன்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 3 பவுனு ஒரு 5 பவுனு சேர்த்து வச்சோம் நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் நகை சீட்டு போட்டு விடுங்க.
அப்புறமா கேர்ள் பேபி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பிறந்த உடனே வந்து செல்வ மகள் சேமிப்பு வந்து போட்டுறாங்க. ஆர்டி வந்து போடலாம். ஆர்டி அமௌண்ட் வந்து நீங்கள் 500லேருந்து ₹100 ஸ்கீம் இருக்குதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடலாம். கேர்ள் பேபி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு செல்வ மகள் சேமிப்பில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு விடுங்க. இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடாக ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து காலேஜ் லைஃப் ஒரு ஒரு கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுறது சின்ன சின்னதாக நமக்கு வந்து அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது வந்து பின்னாடிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ள் பேபி இருந்தாங்க அப்படின்னா செல்வ மகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நானும் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து செல்வ மகள் சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும். நியர்பை வந்து நம்மளால் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்மளால் வந்து டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்க முடியும் அப்படின்னா வேறு வழி இல்லை, வசதி இல்லை அப்படின்னா வசதி மீன்ஸ் நம்ம போயிட்டு வர டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து வாங்க பாருங்கள். ஏன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் யாருமே வந்து வசதியாக இருக்கிறவங்க தாங்க பெரிய பெரிய கடை வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விவசாயத்துலேருந்து வரவங்கலாம் நேரடியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து டைரெக்டாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் லாபம், அப்புறம் வந்து அந்த இது காய்கடை வைக்கிறவங்களுக்குமே லாபம் தாங்க. லோக்கல் ஸ்டோரில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வாடகை இல்லாமல் அவங்க வந்து மழை வெயிலுன்னு சொல்லிட்டு பார்க்காம நமக்காக தாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. அதை வச்சு அவங்க லைஃப் வந்து அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா. ஸோ இதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் திருந்தினா கூட ரொம்ப நல்லதுங்க. திருந்துறதுன்றது சொல்ல வரல. ஆனால் வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10ஓட 11 போயிடும். இதே வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபேமிலி லைஃப்க்கு, அவங்க பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பா வந்து லோக்கலில் தாங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையை வச்சு தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. ஸோ நாங்கள் படித்தது எல்லாமே வந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அந்த கடையில் வந்து வரக்கூடிய லாபம் வச்சு தான் எங்களை வந்து படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேரோட லைஃப் வந்து மாறும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டீசெண்டாக போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறோன்றதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் நம்ம வாங்குறது மூலிமா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன கடையில் இருக்கிறவங்களுக்கு வாங்கினா அவங்க லைஃபுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் வந்து வாங்க பாருங்கள். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பொருள் மேலே ஒரு ₹2 ₹3 ₹5 அப்படின்னு லாபம் வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபேமிலி லைஃப்க்கு. ஸோ அது அப்புறமா வந்து மில்க்கு வந்து அவாய்டு பேக்கெட் மில்க் அப்படின்னு சொல்கிறோம். பேக்கெட் மில்க் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ ஸ்டோர் வந்து பக்கம் இருக்குது, நியர்பை வந்து ஸ்டோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பால் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேட் மில்கே வந்து கிடைக்குங்க. ஸோ அது வந்து ரேட்டுமே ரொம்ப கம்மி. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ₹30 தாங்க ஒரு லிட்டர் பால். அப்படியே மிஞ்சி போனால் ₹40 வரைக்கும் வரும். ஆனால் வந்து பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா ஒரு லிட்ரு ₹80 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு பட்ஜெட் லைஃப் வந்து ரன் பண்ணுறோம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பால் வந்து பேக்கெட் பால் வந்து ஒரு லிட்டர் பால் ₹80 அப்படின்னா 10 நாளைக்கு ₹800 மேக்ஸிமம் பாலுக்கே ₹2000 செலவு பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பட்ஜெட் லைஃபாக இருக்கும். ஸோ பாலுமே நல்ல பால் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனால் அவாய்டு வந்து பேக்கெட் மில்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அவாய்டு ஹோட்டல் ஃபுட்டு அப்புறமா பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம சமைச்சு வைக்கிறதே எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் ஃபுட் வந்து சாப்பிட்டா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து சாப்பிடாம எப்பயாவது ஒன்ஸ் ஒரு ஆசைக்கு இல்லை ஒரு வெளியில் போகிறோம், அவுட்டிங் போகிறோம், இல்லைனா வந்து ஒரு வெளியில் ஒரு வேறு வழி இல்லை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது 1 or 2 டைம்ஸ் சாப்பிட்லாம். ஹோட்டல் சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை, ஹோட்டல் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமௌண்ட் அதிகன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஹோட்டல் ஃபுட் வந்து அமௌண்ட் அதிகன்றதுனால தான் ஸோ அவாய்டு ஹோட்டல் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேக்கரி ஐட்டம்ஸ் அதுதான்.
முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்க பாருங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அந்த பேக்கெட்டில் வரதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் ஹோட்டல் ஃபுட் வந்து அமௌண்ட் அதிகம். அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைச்சோம் அப்படின்னா ஹோட்டலில் வந்து ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து 2 பேர் 3 பேருன்றது வந்து 4 பேராக கூட சாப்பிடலாம். ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அன்னெசசரி ஷாப்பிங். அன்னெசசரி ஷாப்பிங் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ நம்ம சும்மாவே வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கவோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஒரு கிச்சனுக்காக வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு கிராசரி ஐட்டம்ஸோ இல்லை வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டுக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் வாங்குறது ஒரு பொருளாக இருக்கும். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்ம ஒன்று பிளான் பண்ணிட்டு போவோம், இது பண்ணலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். ஸோ அது வந்து ஒவ்வொன்றா சேர நமக்கு அமௌண்ட்டும் அதனால் நிறைய லாஸ் ஆகும், பொருளும் வீட்டுக்கு நிறையா சேர ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வாங்கலாம். ஸோ இது வந்து தேவையில்லாமல் நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்க போயிட்டு கடைசியில் அங்கே போய் நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் வந்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அன்னெசரி ஷாப்பிங் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவாய்ட் அன்னெசசரி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து டெவலப் யுவர் ஸ்கில் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட ஸ்கில் வந்து வளர்த்துக்க பாருங்கள். உங்களோட ஸ்கில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட் வந்து நிறைய பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெய்லரிங் இப்போ ட்ரெண்டிங் டாபிக் வந்து என்ன அப்படின்னா டெய்லரிங் தாங்க. டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்க உண்மையாகவே டெய்லரிங் கற்றுக்கிட்டா நல்ல ஒரு லைஃப் இருக்குதுக்கு உண்மையாகவே. பியூட்டிஷியன் அப்புறமா டெய்லரிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லரிங்கில் வந்து அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து தைச்சோம் அப்படின்னாவே ஒரு 250 ரூபா 300 ரூபாங்க. சாதாரணமாக ஒரு எந்த டிசைன் இல்லாமல் எந்த ஒரு பைப்பிங் இல்லாமல் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ரேட்னா 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து ஒரு சுடிதாரோ ஒரு குர்த்தியோ இப்போலாம் நைட்டிலேருந்து எல்லாமே இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு ஃப்ராக் எடுக்கணுன்னா என் பாப்பாக்குள்ளே ஒரு ஃப்ராக் எடுத்துருங்க, பட்டு பாவாடை சட்டை 1800 ரூபாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து இதே வந்து ஒரு சாரீ எடுத்தோம் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் சாரீ எடுத்தோம் அப்படின்னா மாம் அண்ட் டாட்டர்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சேர்த்தே தைச்சிக்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா வந்து நமக்கு நிறையா பணம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு சேவ் பண்ணுற மாதிரி தான். அப்படி இல்லைன்னா பேக் இந்த வந்து ஒயர் பேக் வந்து போடுறாங்க, 2 கட்டு பேக் போடலாம், அப்படி இல்லைன்னா 3 கட்டு பேக் போடலாம். அதுலேயே வந்து நிறைய டிசைன் சிவன் டிசைன் போடுறாங்க, மல்லிப்பூ டிசைன் போடுறாங்க. ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டி வந்து வந்துடுச்சுங்க பேக்கில். ஸோ இதுவே வந்து சாமிக்கு வந்து கூடை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூடையும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒயர் பேக்லேயுமே நிறைய வெரைட்டி கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்கில்லு வந்து வளர்த்துக்க பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நமக்குன்னு ஒரு தொழில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து இதுவே நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி 50,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கிட்டுங்க. ஆனால் வந்து ஒரு லேடிஸாக இருந்து நம்ம ஒரு 5,000 ரூபாய் சம்பாரித்தோம் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் இருக்கட்டும் இல்லை 1000 ரூபாய் இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் கூட இருக்கட்டுங்க. ஆனால் அந்த 100 ரூபாய் வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அப்போ கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம குழந்தை கேட்கும்போது இதே வந்து நம்ம குழந்தை கேட்கும்போது நம்மளால் வாங்கி கொடுக்குற நிலையில் நம்ம இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். யாருமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ அது வந்து இன்னொரு பாயிண்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஜென்ஸ் இருக்கவே கூடாதுங்க லைஃப்பில். ஸோ நம்மளே டிபெண்ட் பண்ணி நம்ம ஜென்ஸ் இருக்கோம், ஒரு ஹஸ்பண்ட் இருக்கோம், ஒரு அப்பாவை இருக்கோம், ஒரு அண்ணாவை அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம வளர்ந்து வர அவங்களோட லைஃப் ஸ்டைலுமே மாறும். ஸோ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு இது செய்யலாம் அதை செய்யலாம் இதை வாங்கி கொடுக்கலாம். இப்போ நமக்கே ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை எதிர்பார்க்கும் போது நமக்கே செய்யறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னும் போது ஒரு ஃபேமிலி லைஃப்பில் கஷ்டம். அதுவே வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு செய்யணும், அவங்க வந்து நமக்கும் செய்யணும், குழந்தைங்களுக்கும் செய்யணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கும் செய்யணுன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து முடியுமான்ட்டு. ஸோ வந்து நமக்கான ஒர்க்கு நமக்கான ஸ்டாண்டப் வந்து நாம் தான் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம பார்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் செய்யலாம், நம்ம பேரண்ட்ஸுக்கும் செய்யலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யலாம். எதோ ஒன்றுங்க மொத்தம் நமக்கான ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ இருக்கிற தைரியம் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கும்போது வராதுங்க. ஸோ அதனால் டெவலப் ஸ்கில் வந்து என்னென்னா ஏதோ ஒன்று டெய்லரிங்கு, பேகு, அப்படி இல்லைன்னா ஹேண்ட் கிராஃப்ட்டு, இல்லைன்னா மேக்கப்பு, ஸோ
உங்களுடைய வாட் எவர் உங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுள், உங்களுடைய ஸ்கில் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு அது வந்து டெவலப் பண்ண பாருங்கள். இது வந்து பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8 அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவ் பீப்புள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட நமக்கான ஒருத்தராக வந்து செலக்டடாக வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரே ஒருத்தராக இருந்தால் கூட 10 பேர் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதே நமக்காக ஒரே ஒருத்தர் இருக்காங்க, நம்மளோட கஷ்டத்துலேயும் நம்மளோட சந்தோஷத்துலேயும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, ஆனால் அந்த ஒருத்தர் வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து போதுங்க. ஸோ அதனால் 10 பேர் இன்றைக்கி ஒரு கேங்காக இருக்கும் அப்படின்னா, அந்த 10 பேரோட மனசில் என்ன இருக்குன்னா, நம்மள மாதிரி அவனும் இருக்கணும், அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றத, ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், அவங்க அந்த 10 பேருக்குள்ளேயே அவங்களோட திங்கிங் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, அவன் நம்மள மாதிரி இருக்கணும், அவன் நம்மள மாதிரி இருக்கணும், அவன் நம்மளை விட மிஞ்ச போகக்கூடாது, நம்மளை விட அவள் வளர்ச்சி ஆகக்கூடாது, நம்மளை விட எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். இதே வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்களான்றது பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 10 பேர் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட நமக்கு போதும். லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் பீப்புள் வந்து வேணவே வேணாங்க. ஏன்னா நெகட்டிவ் வந்து நம்மளை டவுன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், இல்லை ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, இது தப்பு, சரியாக இருந்தாலுமே இது தப்பு, இல்லை இது செய்யாத, இது செஞ்சோன்னா இப்படி வரும், அப்படி வரும், இது கஷ்டம், அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றா அவங்க சொல்லும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்பவே நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து இன்னும் நம்மளை வந்து டவுன் பண்ணுமே தவிர நம்மளை வந்து முன்னேற்றி கொண்டு போகாது. ஸோ அது வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் ஒரே ஒருத்தரை கூட கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த நெகட்டிவ் பீப்புள் கூட தயவு செஞ்சு சேரவே சேராதீங்க. இது என்னோட அட்வைஸாக இருக்கணும். தேங்க்யூ. அப்புறம் இது வந்து நெகட்டிவ் பீப்புளா. அடுத்து வந்து 9th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் யர் டைம். டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் ஒரு 25 23லேருந்து மேரேஜ் ஆகிட்டு ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு 30 வரைக்குமே வந்து நம்மளுடைய பாயிண்ட்டு, நம்மளுடைய மனசு எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நோக்கி தான் இருக்கும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா இது வாங்கலாம், அது வாங்கலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரலாம், நம்ம குழந்தைக்கு இது வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒருத்தர் வாங்கி கொடுக்குற மாதிரி தான், வாங்கி கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம வாங்குகிற இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த 30 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதே 30 அபோவ் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸே தெரியும் லைஃப்பில். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் இது வந்து சரியாக வரும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம 30க்கு மேலே தான் ஒரு யோசனையும் வரும். ஒரு திங்கிங் வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது சரி, இது தப்பு அப்படின்ற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசில் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். இதே 30 வயசு 30 வயசு இல்லை, 25 வயசில் அப்படின்னா, ஒரு 25 இயர்ஸில் ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ண பார்க்கணும். லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி போகணும். நமக்குன்னு ஒரு அமௌண்ட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் நமக்கான ஒரு ஸ்டாண்டப் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு ஸ்கில்லு, ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நமக்கான ஒரு ஸ்டாண்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, லைஃப்பில் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் அவங்களே நமக்காக செய்வாங்க அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல், இதே வந்து ஒரு யூடியூபே எடுத்துக்கோங்க. யூடியூப்பு நம்ம ஒரு டைம் பாஸ் பார்க்குறோம், நம்மளுடைய மனசு கஷ்டத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் பாருங்கள், இல்லை 2 மணி நேரம் கூட நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். அடுத்து 1 மணி நேரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு இது கற்றுக்க முடியும், இல்லை இது வந்து கற்றுக்கலாம், இதை கற்றுக்கிட்டு இது நான் இது செஞ்சேன், இல்லை இது பண்ணேன் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. ஸோ வந்து யூடியூப்ன்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் தெரியலன்றதுக்கு இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுனா, எதுவுமே தெரில அப்படின்னா கூட, 0 நாலேஜ்னா கூட டக்குன்னு நம்ம ஒரு இது தேடணும், ஒரு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அத்தனையுமே வந்துடுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நில்லுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி வெறுமனே வருஷம் போயிடுங்க, அது எப்படினாலும். ஸோ வருஷம் போயிடும், குழந்தைங்க வளருவாங்க, வளர அடுத்து நமக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாங்க நம்மளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து நமக்கே ஒரு திங்கிங் வரும், என்னென்னா நம்ம இப்படி இருந்துட்டோமே, நம்ம ஏன் இவ்வளோ படித்தோம், நம்ம படிச்சுட்டு ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை டவுன் பண்ணி நாமளே அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸ்ட்ரெஸ் ஆனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலை காப்பாற்றிக்கிட்டு, ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் லைஃப்பில் ரன் பண்ண முடியும். ஸோ 9th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் யர் டைம்.
அடுத்து வந்து டோன்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. டிபார்ட்மெண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இஃப் யூ நீட் அப்படின்னா ரொம்ப தேவையாக இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம போய் வாங்கணுன்னா போய் வாங்கிக்கலாம். சும்மா சும்மா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷாப்பிங்கு, ஒரு மாலுக்கு போகிறது, ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன சின்ன ஒன்று 2 பொருள் வாங்கணுன்னா கூட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே பார்க்குறது ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு கலர்ஃபுல்லாக வந்து எல்லாமே பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும். இது வாங்கலாமா, அது வாங்கலாம். பார்க்க போனது வந்து என்னவோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் 1, 2. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பேக்கை ரொப்பிட்டு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையற்ற அனாவசியமான செலவுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மூலிமா நிறைய செலவும் ஆகும். டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறத விட சின்ன சின்ன கடைகளில் வாங்கினா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் டோன்ட் பர்ச்சேஸ் வந்து டிபார்ட்மெண்ட். இஃப் யூ நீட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட 10 பாயிண்ட்ஸ் தாங்க இது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பபாய்.